இப்ப கூட தமிழ்நாட்டில இருந்து 40 பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ண போறாங்கன்னு சில அதிமேதாவிகள் கேட்கறாங்க. வெயிட் அண்ட் see. Meanwhile, வாழ்க உதயநிதி ஸ்டாலின். வருங்காலம் எங்கள் உதயநிதி. எதிர்காலம் சின்னவர் வாழ்க. தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எங்களின் அடுத்த தலைவர் அண்ணன் உதயநிதி வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின். வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க. உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்றீங்க. உன் பொண்டாட்டி மூஞ்சில எப்படா முழிக்கிற? எப்படி முழிக்கிற? I don't care. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். எப்படி முடிக்கிற? வெக்கமா இல்லையா? சோறு தானே திங்கிற அப்படின்னு ட்விட்டர்ல 4 பேர் கேட்டிருக்கான். உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. உதயநிதி ஸ்டாலினுடைய பெயர் நாடாளுமன்றத்தில் ஒழிச்சிருக்கு. வாழ்க தலைவர் தளபதி. எதிர்காலம் சின்னவர் வாழ்க. வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின். வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. என்ன அடி சிங்கிறீங்களா? எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இதுல கலைஞர் ஸ்டாலின் வாழ்க இதெல்லாம் தாண்டி உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வழியில் எதிர்காலம் அப்படின்லாம். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? எனக்கு அது புரியவே இல்லை. அவர் ஏதாவது தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்தவரா? ஜோக் இல்லையா? ஸோ இது வந்து அவரை ஒரு உரிமை. நான் என்ன சொல்றேன், உதயநிதி ஸ்டாலின் பெயரை சொன்னதுனால நாட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை வந்துடுச்சு, கலவரம் வந்துடுச்சு, அவர் தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்தவர்னா அது ஒரு விவாத பொருள். சொல்லிட்டு போறா. இப்ப என்ன பிரச்சனைங்கிறேன்? விலைவாசி ஏறி போச்சா? ஏதாவது என்ன ஆயிப்போச்சு? இப்ப இதனால குச்சமே இல்ல. எதிர்பார்க்கவே இல்லையே. அவங்க என்ன வாழ்த்து சொன்னாங்க? உதயநிதி வாழ்க இல்லையா? அவ்வளவுதானே. நோ சூடு, நோ சொரணை, நோ பாதரிங். தங்க தாரகை, இதய தெய்வம், புரட்சி தலைவி, பொன்மன செல்வி, எங்கள் நெஞ்சமெல்லாம் வாழும் அம்மா அவர்களை வாழ்த்தி அப்பெல்லாம் யாருக்கும் கோவம் வரல, யாருக்கும் எதுவும் பேச தோணல. இன்னைக்கு அவங்க உறக்க சொன்னது, உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி சொன்னது என்பது அவர்களுடைய அன்பின் வெளிப்பாடு. வச்சுக்கல, அடுத்த முறை என்ன பார்க்கும்போது இதை விட அதிகமா ஃபீல் பண்றேன். இப்ப வந்து இனி திமுக எதிர்காலம் இருக்காது. இன்னொருவர் நம்பிக்கை தரக்கூடிய விதத்தில் அங்கிருந்து எழுந்து வருகிறார். அந்த கட்சி அவரை ஏத்துக்குது. அவர் களமாடுகிறார். அவர் போய் உழைக்கிறாரு. அவர் வீட்டுக்குள்ள படுத்து தூங்கல. அவர் எலெக்ஷனுக்கு தெருவா இறங்கி நிற்கிறாரு, கத்துறாரு, உழைக்கிறாரு. ஒரு அளவுக்கு மேல பண்ணாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் 2021 தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? ஜாதகத்திலே இல்ல அவர் முதலமைச்சர் ஆக முடியாது, அவருக்கு ஒண்ணும் தெரியாது, அவர் முதலமைச்சர் ஆக மாட்டாரு, அவர் ராசி இல்லாதவர், அவருக்கு ராசியே கிடையாது. சாம்பார் ஆப் எனக்கு. தொடர் வெற்றிகளை ஈற்றிக் கொண்டிருக்கிறார். போன முறை 39 எம்பி, அதன் பிறகு இடைத்தேர்தலில் பெரும் வெற்றி, அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தலில் பெரும் வெற்றி, அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி, அதன் பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி, அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. இன்னைக்கு திமுகவுடைய தலைவராக மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மிகச் சீரோடும் சிறப்போடும் ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இந்த வாரிசு அரசியல் அதை இன்னும் தூக்கி சுமக்குறாங்க, இது ஒரு அடிமைத்தனம் அப்படின்னு அந்த பார்வையெல்லாம் வைக்கலையா? நான் கேட்டே ஆகணும், என்ன பாலிடிக்ஸ்ல எதிர்பார்க்கலாமா உதய? அதுக்கான முயற்சி இது கிடையாது. ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தவங்க ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. டெஃபினெட்லி அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க தான் வரணும். சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே நான் வந்து அரசியல்ல இருந்திருக்கேன். ஏன்னா அரசியல் ரத்தங்க, அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. பிளட்லேயே இருந்த ஒரு விஷயம், அது நான் வந்து இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க.
திமுகவின் இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் இன்று அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தவங்க ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. டெஃபினெட்லி அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க தான் வரணும். திமுகவின் இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் இன்று அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஏப்ரல் ஃபூல் ஏமாத்திட்டானே. இளைஞரணியில் மாவட்ட அளவில பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் வயது வரம்பு மட்டுமல்ல, கட்சியினுடைய பின்னணி, அதிலும் குறிப்பாக மாவட்ட செயலருடைய மகன்களோ முன்னாள் அமைச்சருடைய மகன்களோ அதில் இடம்பெறக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டால், புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள், அவர் தந்தை மாவட்ட செயலர் இருக்கிறார், மகன் பொறுப்பில் இருக்கிறார், அமைச்சராக இருந்தார், அவருடைய மகனை பொறுப்புக்கு வந்திருக்கிறார். ஆக இந்த சூழ்நிலையை இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை இழந்து விடுகிறது. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. இப்ப குடும்பத்தில இருந்து யாராவது இனிமே அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு வந்துட்டாரா இல்ல இனிமேல் எப்போது சார் வருவார்? அவர்கிட்ட போய் கேளுங்க. காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மழையா, அதுக்கப்புறம் உன் பேர, நாங்க தலைவர் ஆகவே கூடாது, கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிருந்து இல்லையா? இந்த கட்சி நடத்துறீங்க நீங்க. முதல்ல உன்ன தலைவர்னு சொல்ல சொன்னீங்க, அப்புறம் பிள்ளைய சொல்ல சொல்வீங்க, அதுக்கப்புறம் அவன் பிள்ளைய சொல்ல சொல்வீங்க. இதேதான் வேலையா உங்களுக்கு? நான் வாழ்க்கை பூரா உங்க வீட்லயே தலைவன் சொல்லிட்டு இருந்தா நாங்க எப்படியா தலைவனா இருந்து காலம் பூரா கொடியை புடிச்சுக்கிட்டு உங்களுக்கு கும்பிடு போட்டுக்கிட்டே இருக்கணுமானால? தளபதியோட மகன் அரசியல்லே இல்ல, அவர் திரைத்துறையில இருக்காரு, அவருடைய தலையீடு இருக்குன்னு சொல்றது அபாண்டமான போய். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸ்டாலின் இப்ப திமுகவில் அடுத்து நான் அரசியலுக்கு வருவதற்கு நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு அது உங்களுடைய கருத்து என்ன? அதை பத்தி நான் சொல்றதுக்கு கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவர் நிச்சயமாக ஆர்வம் இருந்தால் கட்சியில பணியாற்றுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சிரிச்சுட்டே சொல்றேன்? வெளியேதான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன், எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. உதயநிதி ஸ்டாலின் அரசியல் வந்திருக்காரு. அரசியல ஒரு சாக்கடை தானே, அதுல எது வேணா வரலாம். என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம என்ன இப்படி நாறுது? இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.